இன்றைக்கி ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல நாள், அப்படி தானே? இன்றைக்கி 3 விசேஷமான நாள் இருக்குது. ஒன்று ஆடிப்பூரம், 2வது இன்றைக்கி கடைசி வெள்ளி கூட, 3வது சந்திர தரிசனம். இது எல்லாமே சேர்ந்த மாதிரி ஒரு நல்ல நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. ஸோ பூர நட்சத்திரத்தில் இது உருவாகுது. சிறப்பு வழிபாடு நேரங்கள் காலை 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே அம்மன் பூஜையோ இல்லை தீபம் ஏற்றி வீட்டில் கொண்டாடலாம். வளையல் காணிக்கை இதுக்கு வைக்கலாம். அதாவது ஆடிப்பூரம் அப்படின்னா என்ன நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸ்ரீ ஆண்டாள் அவங்க அவதரித்த புனித நாள் அப்படின்னு சொல்லப்படுது. இன்றைக்கி அம்மனுக்கோ மகாலட்சுமிக்கோ அவங்களோட அருளை நீங்கள் பெறணுன்னா இது ஒரு சிறந்த தினமாக இருக்கும். ஸோ திருமண தடை ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நீங்கிறதுக்கு, ஒரு வரன் கிடைக்கும் ஒரு பிரார்த்தனையை செய்கிறதுக்கு ஒரு உகந்த நாளாக இருக்குது. குடும்ப ஒற்றுமையோ இல்லை குழந்தைங்களுக்கு ஏதாவது பிரச்சனை, இல்லை உங்களுக்கு குழந்தை இல்லைன்னு வருத்தப்பட்டுட்ருக்கீங்க அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் செய்ய போகிற பரிகாரம் நல்லபடியாக உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். அம்மனுக்கு மஞ்சள், குங்குமம், மலர்கள், இனிப்புகள், இது போக வளையல் வச்சு நீங்கள் வேண்டும்போது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைக்கி இருக்குது. ஸோ இது அதிகாலையில் நல்லா நீராடிட்டு ஆண்டாளையோ மகாலட்சுமியோ மனசார நீங்கள் கும்பிட்றதுனால இது ஒரு நல்ல ரிசல்ட்டாக கிடைக்கும். முன்னாடியே சொன்ன மாதிரி மஞ்சள், குங்குமம், மலர், அதுக்கப்புறம் வளையல், இதெல்லாம் வச்சு நீங்கள் அம்மனுக்கு வழிபடலாம். அதுபோக பெண்களுக்கு இப்போ உங்களுக்கு பக்கத்து வீட்லேயே எடுத்து வீட்லேயே பெண்கள் இருக்காங்கன்னா சுமங்கலி பெண்களுக்கு வளையல், மஞ்சள், குங்குமம், வெத்தலைப்பாக்கு இந்த மாதிரி தானமாக கொடுத்து இன்றைக்கி நாளால் நீங்கள் சிறப்பிக்கலாம். ஸோ இதை சக்தி ஸ்தோத்திரமோ இல்லை திருப்பாவையோ இந்த ஆண்டாள் பாகங்கரங்களையோ படிக்கிறது மூலமா இதனுடைய முழு விஷயங்களையும் அடைய முடியும் உங்களால். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், புதுசாக வளையல் வாங்கி அணியறதுல மங்களகரமான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. உங்களுக்கு இது இப்படி பண்ணுறதுனால செல்வ வளமோ இல்லை சுகமோ அடையிறதுக்கு ஒரு நல்ல நாளாக இது அமையுது. அதே மாதிரி கடவுளுக்கு நைவேத்தியம் பண்ண போகிறீங்க அப்படின்னா சர்க்கரை பொங்கலோ வெண்பொங்கலோ இல்லை தயிர் சாதம் கூட உங்களால் முடிஞ்சால் பண்ணி வைக்கலாம். அது போக வெள்ளை பணியாரம், பாயாசம், சுண்டல் இது எதுவுமே இல்லைன்னா கடையில் பழம் மட்டும் வாங்கியாது கடவுள் முன்னாடி வச்சு மனசார வேண்டிக்கோங்க. இதனால் ஒரு நல்ல மாற்றங்களும் கண்டிப்பாக நல்லதும் நடக்கும். அதே மாதிரி வீட்டை சுத்தம் செய்கிறது, கோலம் போடுறது, அதுக்கப்புறம் விளக்கேற்றி அம்மன் முன்னாடி வழிபாடு செய்கிறது, இது எல்லாமே ஒரு நல்ல செயனாக அமையுது. ஸோ சுமங்கலிகளுக்கு தாம்பூலம் கொடுத்து நல்வாழ்த்துக்களை பெறலாம். ஸோ இந்த மாதிரி இன்றைக்கி நாளில் எல்லா விஷயத்தையும் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். இது போக ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இது எதுவுமே என்னால் பண்ண முடியாது, சிம்பிளாக சொல்லுங்கள் அப்படின்னா உப்பு தீபம் இன்றைக்கி ஏற்றலாம். ஒரு தட்டு எடுத்துக்கோங்க, அதில் மஞ்சள், குங்குமம் வச்சுட்டு கல்லுப்பு வெறும் 10 ரூபா தான், இதில் நீங்கள் அதிகமாக செலவு பண்ண போகிறதே இல்லை. கல்லுப்பு வாங்கி அந்த தட்டு ஃபுல்லாக நல்லா பரப்பி அந்த உப்பு மேலே மண் அகல் விளக்கு உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அதை வச்சு அதில் நல்லெண்ணெயோ இல்லை நெய்யோ ஊற்றி 2 திரியாக போடணும். இந்த விளக்குன்னு இல்லை, நீங்கள் வீட்டில் நார்மலாக ஏற்றுற விளக்கில் கூட 2 திரி போட்டு விளக்கை ஏற்றுனீங்கன்னா ஒரு நல்ல மாற்றமும் அந்த விளக்குனால ஒரு நல்ல பாசிட்டிவ் வைஃபும் கண்டிப்பாக வீட்டில் கிடைக்கும். இது போக மஞ்சள், குங்குமம், பூ இந்த மாதிரி எல்லாமே அந்த விளக்குக்கு நீங்கள் அலங்காரம் பண்ணி ஓம் மகாலட்சுமி நமக என்று வேண்டுகொண்டு தீபம் ஏற்றுனீங்கன்னா இது ஒன்றே உங்கள் லைஃப்பில் நிறைய மாற்றங்களை தரும். மேக்சிமம் மகாலட்சுமி அம்மா இருக்கட்டும், எந்த அம்மனை கும்பிட்டாலும் மனசார உங்களால் முடிஞ்ச சின்ன விஷயத்தையாவது பண்ணி நீங்கள் கும்பிடும்போது கண்டிப்பாக நல்ல மாற்றம் இருக்கும். அதுவும் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள், ஆடிப்பூரம், கடைசி வெள்ளி, ஆடி மாதத்தோட கடைசி வெள்ளி இன்றைக்கி. அது போக சந்திர தரிசனம், இது எல்லாமே சேர்ந்த மாதிரி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ மனசார சந்தோஷமாக நிம்மதியோட கடவுள்கிட்ட உங்களுக்கு என்ன வேணுமோ மனசார கேளுங்க. அவங்க வெறும் 10 ரூபா கல்லுப்பில் சந்தோஷப்பட்டு கூட உங்களுக்கான வரத்தை கொடுக்கலாம். உங்களால் என்ன முடியுமோ அதை கொடுத்து மனசார வேண்டிக்கோங்க, அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.